இன்னைக்கு இந்தியாவில் மட்டும் சரியா நல்லா பார்த்துக்கிட்டீங்க மட்டும் 45 வயசுக்கு மேலே 5 பேரில் ஒரு ஆளுக்கு சுகர் இருக்குதான். எத்தனை 5 பேரில் ஒரு ஆளுக்கு எவ்வளோ ஆபத்தாக போயிட்டு இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. இப்படி இருக்க டைமில் நமக்கு ஒரு பெரிய மூட நம்பிக்கை என்ன தெரியுமா? பெரிய மூட நம்பிக்கை. சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் சாப்பிட்டா போதும் சுகர் சரியாயிரும் அப்படின்னு. அப்படி யாருக்கா சரியாயிருக்கா சொல்லுங்களேன். இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை, சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டா போதும் சுகர் மாத்திரையும் நிறுத்திடலாம், ப்ரெஷர் மாத்திரையும் நிறுத்திடலாம், இன்சுலினும் நிறுத்திடலாம், கொலஸ்ட்ரால் மாத்திரையும் நிறுத்திடலாம், வெயிட்டையும் குறைச்சிடலாம்னு ஒரு மூட நம்பிக்கை. சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தியிருக்காங்களா சொல்லுங்களேன். இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை, நடைபயிற்சி மட்டும் பண்ணால் போதும் சுகர் மாத்திரையும் நிறுத்திடலாம், இன்சுலின் நிறுத்திடலாம், வெயிட்டும் குறைச்சிடலாம்னு ஒரு பெரிய மூட நம்பிக்கை. நல்லா கேட்டுடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். ஆனால் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் நிறுத்த முடியாது, வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை தெரியுமா? ரைஸ் சாப்பிட்றதுனால தான் சுகருக்கு மாத்திரை போடுறோம், ரைஸ் சாப்பிட்றதுனால தான் இன்சுலின் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு. அப்படிதானே? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லிங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே, என்னைக்காவது ஒரு தான் ரைஸ் சாப்பிடுவாங்க. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க, எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க சார். இது ஒரு பெரிய விஷயம். இப்போ வெந்தயம், ஆவாரம்பு பயங்கர ஃபேமஸ். இப்போ கொய்யா இலை, கிரீன் டீ, கரிஞ்சீரகம், கருவேப்பிலை, நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், இதெல்லாம் நல்லது தான். நான் என்ன கேட்குறேன்னா, இதெல்லாம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா, இல்லை யாராவது ப்ரெஷர் மாத்திரை நிறுத்தினாங்களா, இல்லை யாராவது கொலஸ்ட்ரால் மாத்திரை நிறுத்தினாங்களா, இல்லை யாராவது இன்சுலின் நிறுத்தினாங்களா? சுகருக்கு ஒரே ஒரு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்த சுகர் பேஷண்ட்டு இப்போ 3 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்களே. சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த பேஷண்ட்டு இப்போ இன்சுலினும் போட்டுட்டு இருக்காங்களே. வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காய் இலை, சிறுதானியம், நாவல் பழம், கொய்யா இலை, கிரீன் டீ, இதெல்லாம் சாப்பிட்ட பிறகு கூட நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன் என்ன சொல்லுது அப்படின்னா, சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், உடல் பருமன், இந்த 5க்குமே அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு கரெக்ட் ட்ரீட்மெண்ட் வந்து பேலன்ஸ் டயட்டு மட்டும்தான். அப்புறம் உடல் உழைப்பு, ஃபஸ்ட்டு வந்து பேலன்ஸ் டயட்டு, அப்புறம் உடல் உழைப்பு, நல்ல தூக்கம், கடைசி தான் என்னது மாத்திரை, இன்சுலினும். புத்தகமே எதை சொல்லுது? பேலன்ஸ் டயட் தான் ஒழுங்காக ஃபாலோ பண்ண சொல்லுது. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பேலன்ஸ் டயட் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் குட்னு டைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு கான்செப்ட் கரெக்டாக புரியும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கால் பண்ணி பேசுங்க, கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டே டியூன்.